ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மணி மேக்கிங் பார்ப்போம். இது என்ன கன்செப்ட்னு சொன்னால், ஆன்லைனில் அதாவது இந்த இன்டர்நெட்டில் லான்ச் ஆகிற வெப்சைட்ஸ், அதே மாதிரி இந்த அப்ஸ். ஓகே, இந்த நீங்கள் எப்படி வெப்சைட்டில் வந்து அட்சென்ஸை உங்களோட விசிட்டர்ஸை வந்து அட்சென்ஸ் மூலமாக, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக மோனிடைஸ் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஸோ ஏதோ ஒரு வகையில் மோனிடைஸ் பண்ணி மணி மேக் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி நீங்கள் அப் ஒன்று, அதாவது மொபைல் அப்ஸ் இருக்குது. ஸோ இந்த அப்ஸ் மூலமாகவும் நீங்கள் யூசர்ஸை மோனிடைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை வந்து அட்மொப்னு ஒரு சொல்லி ஒரு ஏர்னிங் இது ஒன்று இருக்குது. உங்களுக்கு அட்சென்ஸ் மாதிரி மொபைல் அப்பை இது பண்ணுறதுக்கு அட்மொப்னு ஒரு சொல்லி இருக்குது. ரைட், ஓகே. ஸோ அதை நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் யூசர்ஸை எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அவங்களுக்கு அப்ளை பண்ணால் அவங்க உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ப்ரோசஸை பார்த்துட்டு ஒன்ஸ் ஓகே இந்த எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஓகே, ரைட். இதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த 2 வெப்சைட்டும் வந்து இந்த அப்ஸும் அதே மாதிரி வெப்சைட்டும் வந்து ஏதாவது ஒரு இந்த யூசரான எமக்கு, யூசர்ஸ் தான் அதில் மெயின். அந்த யூசரான எமக்கு வந்து எந்த அளவுக்கு யூசபிலிட்டியாக இருக்குது, அதில் ஏதாவது எரர் இருக்குதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக மணி பே பண்ணுவாங்க. அந்த மணி பே பண்ணுற வெப்சைட் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி சில வெப்சைட் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இதில் மேக் மணி டெஸ்ட் அப் அண்ட் வெப்சைட்டுன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் நம்ம யூசர் டெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி டெஸ்டிங் டைம், அந்த யூசர்லிட்டிக்ஸ், யூசர் ஃபீல் இப்போ இதாகிட்டு நீங்கள் யூசர்லிட்டிக்ஸ், அதே மாதிரி யூசர் க்ரௌட், ட்ரை மாட்டா, யூசர் பிரெயின், இது புதுசுன்னு நினைக்கிறேன், யூசர் இன்டர்வியூ, அதே மாதிரி ரெஸ்பாண்டட், அமேசன் மெக்கானிக்கல் டர்க் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறாங்களுக்கு ஒர்க் ஆகும். வெலிடேட்டி, யூ டெஸ்ட். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இதில் எது உங்களுக்கு யூஸ் ஆகுதோ அப்படி இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஓகே, இந்த என்ரோலில் வந்து பெரிய இது இல்லாமல் இருக்குது. நீங்கள் ஒரு சடன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நீங்கள் இங்கே ஒரு வெப்சைட் ஒன்று, ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஆன்லைனில், அது சம்மந்தமாக முழுமையான, இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் ஒரு இடத்த வேலை செய்ய போகக்குள்ள மணி மேக் பண்ண போகிறீங்க. ஏன்னா அந்த மணி மேக்கிங்க்கு ஒரு வழி உண்டு, ஒரு இதொன்று தெரிவு செய்கிறீங்க தானே, ஒரு வேயை. அந்த வே வந்து சரியானதா பிழையானதாங்கிறது நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்க்குற அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கணும். ஓகே, அது ஆன்லைன்லனாலும் சரி, ஆஃப்லைன்லனாலும் சரி. ஓகே, அதில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணி தான் இது வந்து இல்லீகலாக செய்கிற, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இது பண்ணுற அப்படி இல்லாமல் இருக்கும். ஓகே, இதுவும் ஒரு ஆக்டிவ் இன்கம் தான். நீங்கள் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஆக்டிவ் இன்கம் தான். கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே இங்கே வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஓகே, நாங்கள் 4 இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். ஸோ அதே போல் எங்களுக்கு வந்து 50 மில்லியன் ருபீஸுக்கு மேலே எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. 4+ இயர்ஸ், கம்மிங் ஃபெப்ரவரி 5 இயர்ஸ் ஆகுது. 1500 மெம்பர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அதே மாதிரி உங்களோட ஒர்க்கிங் ஸ்கில் டெடிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஓகே, இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் என்ன அப்படி இல்லை, இது ஒரு ஃப்ரீடம் தானே, அதை உங்களுடைய ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி குயிக் ரீச் எல்லாம் இல்லை, இங்கே ஏதோ ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் சோர்ஸ் ஒன்று உருவாக்கி தருவோம். அதே மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆஃபர்ஸ் போடுவோம், மந்த்லி அன்னைக்கு ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக ஆஃபர் போடுவோம். அதே மாதிரி ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தான். எதுவுமே நீங்கள் மணி பே பண்ணுறதில்ல, கிளாஸ் ஃபீஸ் தான். அந்த வெப்சைட்டுக்கு மணி பே பண்ணுறதில்ல. வித்ரோ எடுக்கக்குள்ள நீங்கள் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வித்ரோ எடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்படியான வெப்சைட்டுகளில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். நீங்கள் என்னோட கிளாஸில் ஒர்க் பண்ணணும் இல்லை. பாருங்கள், இங்கே 2000 நான் போடுவேன், $10,000, $200, 18,000, 4,000 பாருங்கள், 60,000, 40,000. ஃபர்ஸ்ட் வித்ரோவல் 1000 பாருங்கள். 1000 நீங்கள் ஏர்ன் பண்ணாலும் வித்ரோ பண்ணி உங்களுக்கு இப்படியான வெப்சைட்டுகளை நீங்கள் ஒர்க் பண்ணி பழகணும். இதிலிருந்து தான் உங்களோட மணி மேக்கிங் சோர்ஸை நீங்கள் உருவாக்கணும். ஓகே, அதே போல் இதில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் பார்க்குற இந்த குரூப்போட ஆக்சஸை வந்து நீங்கள்
டிக்டாக்ல பயோவில் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் இங்கே இருக்கும் ஜாயின் டெலிகிராம் சேனல், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். அதே மாதிரி இதில் கண்டெக்ட் வாட்ஸ்அப் கண்டெக்டும் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் கண்டெக்ட்டுக்கு கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். அதே போல் இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் ப்ளேலிஸ்ட் யூடியூப்லேயே எங்களோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எங்களோட ப்ரூஃப்கள், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் சம்மந்தமானது, அதே மாதிரி எங்களோட பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படுங்கிற ஒரு லிஸ்ட்டும் இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாமா, செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி மணி மேக் பண்ணணுங்கிற ஒரு ட்ரஸ்டபுள் வேயை நீங்கள் A to Z லேர்ன் பண்ணலாம். ஓகே ரைட், நம்ம இப்போ கன்செப்ட்டுக்கு வருவோம். ஸோ இதில் நீங்கள் கூகுளில் போயிட்டு இதை சர்ச் பண்ணி கொள்ளுங்கள். ஏதாவது ஒன்று உங்களுக்கு செட் ஆகினா அதை இது பண்ணுங்கள். கட்டாயம் வந்து கொஞ்சம் இந்த ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும் இதை இது பண்ணுங்களா. ஓகே ரைட். ஸோ நான் பார்க்க போகிற வெப்சைட் வந்து யூசர் டெஸ்டிங். இதுக்கு நல்ல ஒரு ரேட்டிங் இருக்குது, நல்ல ஒரு இது இருக்குது. ஸோ இதை நீங்கள் தாராளமாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ட்ரை பண்ணலாம். ஸோ கூகுளில் போய்ட்டு யூசர் டெஸ்டிங், இது நான் அஃபிலியேட்டோ எதுவுமே பண்ணலை, நீங்கள் தாராளமாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். ஓகே ரைட். ஸோ இங்கே என்னென்னு ஒரு சொன்னால் இதில் கெட் பெய்ட் டு டெஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பூஸ்ட் யுவர் மந்த்லி இன்கம் இன் யுவர் ஃப்ரீ டைம். ஓகே, ட்ரை டு அல்டிமேட் சைட் ஹாசல். இட்ஸ் ஈஸி, ஃபாஸ்ட் அண்ட் சிம்பிள். ஷேர் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஒன் ப்ராடக்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு மேக் மணி ஆன்லைன் த கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஹோம். ஓகே, அதாவது உங்களோட ப்ராடக்டை அதே மாதிரி அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணுவான். ஓகே ரைட். இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சர் பிக்கஸ்ட் பிராண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ் வைல் ஏர்னிங் மணி ஆன்லைன் யுவர் செப்பரேட் டைம். அப்ளிகேஷன் ப்ரொசஸ், நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்ளை ப்ரொசஸ் தருவாங்க. அது பிறகு டெஸ்டிங் ப்ரொசஸ் ஒன்று தருவாங்க. அதாவது நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணோன்னே இதுக்கு நீங்கள் இது எல்லாமே இந்த டெஸ்டிங் இருக்குது, இதை குவாலிஃபிகேஷன் சொல்லுவோம். நம்மளோட கிளாஸ் சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணக்குள்ள ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி சில ஜாப்ஸுக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட்டுக்கு தருவாங்க. ஏன்னா இந்த ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியணுமே. அப்போ அந்த டெஸ்டிங்கில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சரி, அதே மாதிரி மணியை மேக் பண்ணுறது தான். அதுக்கு பிறகு நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுக்கிறதா. ஓகே, இதில் சர்வே, ரெக்கார்டட் டெஸ்ட் இருக்கும், லைவ் கன்வர்சேஷனை நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த என்னென்னா நீங்கள் பார்லிமெண்ட்லாம் பார்த்துனீங்கன்னு சொன்னால் வேறு லேங்குவேஜில் பேசும்போது அந்த லேங்குவேஜ் தெரியாதாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு ஹெட்செட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை சொல்லுவோம் இன்டர்ப்ரீட்டர்னு சொல்லுவோம். அதாவது லைவாகவே அது வந்து லேங்குவேஜை மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி தான் இதில் கென்வா, கோடடி, அலாஸ்கா ஏர்லைன்ஸ், அதே மாதிரி சப்வே, ஹெச்பி இப்படியான கம்பெனிகள், ஹலோ ஃப்ரெஷ், ஸோ இப்படியான கம்பெனிகள் இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ரெக்கார்டு டெஸ்ட்டோ, அது லைவ் கன்வர்சேஷனோ அல்லது சர்வே சம்மந்தமாக நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குமா. ஓகே, இதில் பணியை வந்தீங்கன்னு சொன்னால் இதில் டு ஐ ஹாவ் டு பே, இல்லை நீங்கள் ஃப்ரீயாக தான் இது பண்ணுறது. நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்ங்கிறது நீங்கள் டிபெண்ட் ஆன் ஃபேக்டர்ஸ் லைக் என்ன டைப் டெஸ்ட் எடுக்கிறீங்க, அதே மாதிரி எவ்வளோ டூரேஷன் கூட அமௌண்ட் கூடும். கஸ்டமர் டிமாண்ட் யுவர் டேஷ்போர்ட், கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட இது பண்ணுவாங்க. ஓகே, இவர் எனக்கு இது தேவைன்னு சொல்லி அதை இது பண்ணுவாங்க. அதே மாதிரி வாட் கைண்ட் ஆஃப் டிவைஸ் உங்களுக்கு தேவைன்னு சொல்லுவாங்க. விண்டோஸ்னா விண்டோஸ் எப்படி இருக்கணும், விண்டோஸ் 7லேயே நீங்கள் எதை ஒர்க் பண்ணலாம், மெக்னா எப்படி இருக்கணும், iOS மொபைல்லையும் ஒர்க் பண்ணலாம், ஆண்ட்ராய்டுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அதே மாதிரி டு ஐ நீட் மைக்ரோஃபோன் தேவையானு கேட்காங்க. எஸ். அதே மாதிரி டு ஐ நீட் டு டவுன்லோட் எனி திங், அவங்க ஏதாவது டவுன்லோட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. அதை செய்யுங்க. எஸ் த பேபால், எஸ் பேபால் மூலமாக தான் எடுக்கிறேன். பேபால் க்ரியேட் பண்ணுற கைட் வந்து என்கிட்ட கேளுங்க. மை பேமெண்ட்ஸ் டெக்ஸ்ட், எல்லாம் டெக்ஸ்ட் எல்லாம் கழிச்சு தான் உங்களுக்கு வருவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே இமெயிலை போட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் வந்து கொள்ளலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ரூவன் வே தான். நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலான டெஸ்டர்ஸ், அதே மாதிரி அந்த இங்கிலீஷ் நல்லா ஏழுமானாக்கள், இந்த அப் சம்மந்தமான வெப்சைட் சம்மந்தமான ஒரு நாலேஜ் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னால் ஒன்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு இது ஆகிட்டுன்னு சொன்னால் இப்படியான வெப்சைட்டுகள் நம்ம இங்கே சொன்னோமே, இப்போ ஒரு நாலேஜ் படிச்சிட்டிங்க, அந்த இது ஆன்லைனில் இருக்கிற ப்ளஸ் அதை நம்மளும் சொல்லியிருப்போமே, நீங்கள் ஸ்டாண்டர்ட் குரூப்பில் படிக்கிற அதே வேலை தான் நம்ம ப்ரீமியம் குரூப்லேயும் படிப்போம்னு சொல்கிறோமே, அதே மாதிரி தான் விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூசர் டெஸ்டிங்கில் படிச்சிட்டிங்கன்னா இதில் யூசர் லிட்டிக்ஸ், அதே மாதிரி
யூசர் க்ரௌட், டெஸ்ட்.io, ட்ரைமாட்டாவில் நல்ல வெப்சைட்ஸ். இந்த ரெஸ்பாண்டட்லாம் நல்ல இதான வெப்சைட். ஸோ இப்படியான அதே மாதிரி வெலிடேட்டி இதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ளலாம். அப்போ ஒரு இடத்த நீங்கள் அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மல்டிபிள் பிளேஸில் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஒருவேளை உங்களோட கண்ட்ரிக்கு ஏதாவது ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் இதில் ஒன்று எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு ஃபோக்கஸை ரீச் பண்ணுறதுக்கு தடை வந்து அந்த தடையை உடைச்சிட்டு தான் நீங்கள் போகணும். இப்போ இந்த வெப்சைட் வேலை செய்தில்லைன்னா உங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வேலை செய்கிற வெப்சைட் எது? அப்படி ஸ்ரீலங்காவுக்கு வேலை செய்கிறன்னு சொன்னால் வேறு என்ன வெப்சைட்டில் நம்ம ஏர்ன் பண்ணலாம் இப்படின்னு சொல்லி தான் நீங்கள் மூவ் ஆகணும். ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் டிக்டாக்ல நீங்கள் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கண்டெக்ட் லிங்க் கொடுத்துருப்பேன், டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். டெலிகிராம்லேயும் இது பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸில் என்ன டைப் ஆஃப் ஒர்க் வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. அதுக்கு தனியாக ப்ளேலிஸ்ட் 55 வீடியோஸ் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம்.